Hello students, last video la irundhu nama what are the protocols we are using in internet அப்படினு பார்த்துட்டு இருக்கோம். So internet protocol la last video la discuss பண்ணியிருந்தது TCP IP protocol. Now we are going to discuss about FTP. So what do you mean by FTP? FTP means file transfer protocol. FTP expansion of FTP is file transfer protocol. So in the protocol this is one of the standard like TCP IP madri idu enadhu one of the standard we are using in internet as a protocol. So in the standard edukku use pandrom appadina file transfer panna, the name itself it's clear, file transfer protocol. So this protocol which is used to transfer file from one machine to another machine. So ஒரு லொகேஷன்ல இருக்க மெஷின்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு நீ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த FTP புரோட்டோகால் யூஸ் பண்றோம். இது ஒரு TCP சர்வீஸ்ல ஒரு TCP பார்க்கறோம்ல, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சர்வீசஸ் உள்ளேயே இந்த FTPயும் வந்துடும். ஸோ திஸ் யூசஸ் த சர்வீசஸ் ஆஃப் TCPயோட சர்வீசஸையே இந்த FTPயும் யூஸ் பண்ணிக்கும். ஓகே, இதில் எப்படி நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்னு பார்த்தோம்னா, actually which has two ports, one is data port and another one is control port அப்படினு சொல்லுவோம் நீ transfer பண்றப்போ. So while transferring data from one machine to another machine, அதாவது ஒரு client நீ தான் இங்க இருந்து ஒரு சர்வருக்கு டேட்டா வந்து அனுப்புற அப்படினா you are establishing a connection between two computer, that is clientக்கும் சர்வருக்கும் இடையில கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் ஆகுது. அப்ப ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு டேட்டாவை நீ அனுப்பணும். அனுப்புறதுக்கு you have to transfer a data. So one connection is established through port 20 to transfer data. So அந்த கனெக்ஷன் எதனால நீ டேட்டாவை பாஸ் பண்றதுக்கு எந்த வழியா போகுது அப்படின்னா, டேட்டா டிரான்ஸ்ஃபர் எந்த போர்ட் வழியா போகுதுன்னா போர்ட் 20 வழியா போகும். அண்ட் போர்ட் 21 அப்படிங்கிறது கண்ட்ரோலிங் போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலிங் போர்ட் என்ன பண்ணும், which is used to send control information. ஸோ கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன்னா அந்த டேட்டா எப்படி போகலாம், என்ன மாதிரி ரீடா ரைட்டா எக்ஸிக்யூஷனா, இந்த யார் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நீ அனுப்புறது தான் இந்த கண்ட்ரோலிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் FTP ரெண்டு போர்ட் எனேபிள் ஆயிக்கும், தட் இஸ் 20யும் 21ம். பட் இதில் நீங்கள் while sending the data port 20 என்ன ஆகும்னா, ஒன்ஸ் டேட்டா உனக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா போர்ட் 20 டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கனெக்ஷன் என்ன ஆகிடும், ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்போ ஓப்பன் ஆகும், முடிஞ்சிடுச்சுன்னா க்ளோஸ் ஆகிடும். வேறஸ் கண்ட்ரோல் கனெக்ஷன் லைவாக இருக்கும். எப்போவுமே FTP செஷனில் கண்ட்ரோல் கனெக்ஷன் மட்டும் லைவாகவே இருக்கும். ஸோ விச் இஸ் மெயின்டைன், கண்ட்ரோல் கனெக்ஷன் இஸ் மெயின்டைன். ஸோ திஸ் இஸ் அபவுட் FTP. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, FTP என்ன டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். லைக் ஆஸ்கியாக இருக்கட்டும், தட் இஸ் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாகவும் இருக்கலாம், இமேஜ் ஃபைலாகவும் இருக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கி எப்சிடிக் எந்த கோடில் வேணாலும் இருக்கலாம், இமேஜ் ஃபைலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீ ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா பண்ணும் பொழுது இட் மே பி எ ஸ்ட்ரீம் ஆர் பிளாக் ஆர் கம்ப்ரஸ்டு. அதாவது டேட்டா லைவாக ஸ்ட்ரீம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பிளாக் ஆஃப் நிறைய ஒரு பிளாக் டேட்டாவாகவும் நீ பண்ணலாம். இல்லை அந்த டேட்டா ஹியூஜாக இருக்கிறப்ப கம்ப்ரஸ் மோட்லேயும் நீ அனுப்ப முடியும் FTPயில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இட் அலோஸ் டு கெட் த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இன் ஏ ரிமோட் கம்ப்யூட்டர்ஸ். தட் மீன்ஸ் வேற எங்கேயோ ஒரு ஹோஸ்ட் மெஷினில் இருக்கிற டேட்டாவை அங்கேருந்து கெட் பண்ணுறதுக்கு இந்த FTP தான் யூஸ் பண்ணுது. ஒரு ஃபைலை எங்கேயோ இருக்கிற இப்போ ஒரு ரிமோட் மெஷினை நீ ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் வேணும்னா டெல்நெட் அப்படின்னு ப்ரோட்டோகால் வேணும். ஆனால் அங்கே இருக்க டேட்டா, அந்த டெல்நெட்டில் இருக்கிற டேட்டாவும் ஓ மெஷினுக்கு நீ கொண்டு வரணும்னா FTP வேணும். அங்கே இருக்கிற அந்த மெஷினில் இருக்கிற டேட்டாவை நீ ஆக்சஸ் பண்ணலாம், ஆனால் நீ என்ன பண்ண முடியாது, உன் மெஷினுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ உன் மெஷினுக்கு நீ டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதுக்கு FTP வேணும். இதுதான் FTPக்கும் டெல்நெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த டெல்நெட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ FTP என்ன பண்ணும், ரிமோட் கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ விச் அலோஸ் டு கெட் த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இன் த ரிமோட் கம்ப்யூட்டர்ஸ். And also user can interact with FTP கூட user interact பண்ணிக்க முடியும். And also which has authentication like password மாதிரி நீ செட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்து கண்ட்ரோல் நீ பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் features of FTP. The next thing is HTTP. ஸோ HTTP நம்ம எப்போவுமே ஒரு URL பார்க்குறப்ப ஃபஸ்ட் என்ன இருக்கும், HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்.
So hypertext transfer protocol, this is used to access data from www, that is internetல யூஸ் பண்ற வேர்ல்டு வைட் வெப்ல இருந்து ஒரு டேட்டாவை நீ access பண்றதுக்கு யூஸ் பண்ற protocol தான் நம்ம என்னன்னு சொல்றோம் HTTP. So இந்த HTTP எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா we can use this HTTP in both end. In client side use பண்ணுவேன், server side use பண்ணுவேன். So that only we can make a interaction between client and server. So client க்கும் server ரெண்டுத்தையும் connect பண்றது, ரெண்டுத்தையும் interact பண்றதுக்கு யூஸ் பண்ற protocol தான் HTTP protocol அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நீங்க கூகுள் எடுக்கிறீங்க, HTTP google.com அப்படிதான் வரும். அப்போ என்ன பண்ணுற, கிளைண்ட் கூகுளில் போய் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குற உடனே கூகுள் சர்ச் இன்ஜின் என்ன பண்ணுது, அந்த சைடு இருக்க சர்வரை உனக்கு என்ன வேணுமோ அதுக்குரிய ஆன்சரை டிஸ்பிளே உனக்கு சென்ட் பண்ணுது. அப்போ அது சர்வர் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ இந்த கிளைண்ட் நீ கொடுக்குற இன்ஃபர்மேஷன், சர்ச் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷனையும் அதுக்கப்புறம் அதுக்கு வருது இல்லையா, அங்கேருந்து உனக்கு ரிட்டர்ன் உனக்கு ஒரு வெப் பேஜஸ் நிறைய டிஸ்பிளே ஆகுது இல்லையா, ஸோ சர்வர் அனுப்புறது. இது ரெண்டுக்கும் இடையில யார் இருக்கான்னா இந்த HTTP தான் இருக்குது. And then இந்த HTTPல எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இதோடைய இன்டராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் த கிளைண்ட் ரெக்வெஸ்ட் த சர்வர். கிளைண்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு இப்போ எனக்கு வந்து HTTP அப்படின்னா என்ன, இல்லை கூகுளில் நீ ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுற, லைக் வாட் இஸ் HTTP அப்படின்னு சர்ச் பண்ணுற, இல்லை வாட் இஸ் டெல்நெட் அப்படின்னு சர்ச் பண்ணுற. ஸோ அப்போ அதுதான் அந்த கொஷின் தான் உன்னோட ரெக்வெஸ்ட்டாக இருக்கும். உடனே அதை பார்த்த உடனே அந்த சர்வர் என்ன பண்ணும், இன்னொரு சைடு HTTP வழியாக கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது, ஓப்பன் ஆகிடுது. ஸோ அப்போ சர்வர் என்ன பண்ணும், அதுக்குரிய ஆன்சர் என்னவோ அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் வெப்பேஜ் என்னென்னலாம் URL இருக்கோ அது அத்தனையும் உனக்கு டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே அனுப்புது இல்லையா, தட் இஸ் அங்கேருந்து சர்வர்கிட்டேருந்து கிளைண்ட்டுக்கு வருது இல்லை, அப்போ திரும்ப உனக்கு HTTP அங்கே ப்ளே பண்ணும். அண்ட் தென் என்ன ஆகும், முடிஞ்சிடுச்சுன்னா கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிவிடும், அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ இங்கே கிளைண்ட்டும் யூஸ் பண்ணுது, சர்வரும் யூஸ் பண்ணுது. ஸோ யூஸ்வலி எப்படி கிளைண்ட் ரெக்வெஸ்ட் ஆஸ் வெல் சர்வர் ரெக்வெஸ்ட் எப்படி நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி த கிளைண்ட் ரெக்வெஸ்ட் வில் டேக் பிளேஸ் அண்டர் த 3 செக்ஷன். ஸோ இந்த வாட் ஆர் த 3 செக்ஷன், இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் திங் இஸ் மெத்தட். மெத்தடுங்கிறது இங்கே கீவேர்டு, மெத்தடுங்கிறது HTTPயோட கமாண்ட் கீவேர்டு. ஸோ இந்த மெத்தட் அப்படிங்கிற இடத்துல கீவேர்டுன்னு சொல்கிறத விட எப்படின்னா கமாண்டுன்னு சொல்லுங்கள். பிகாஸ் இந்த மெத்தடுக்கு பதிலாக நீங்கள் ஃபார்மில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃபார்மில் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அது கெட்டாக இருக்கலாம் இல்லைன்னா போஸ்ட்டாக இருக்கலாம்னு கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் we have so many different methods here. So like get, head, put, post, delete, link, unlink, இதெல்லாம் என்னதுன்னா different methods used in HTTP. So இதோட ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தோம்னா மெத்தட் and then URL, after that HTTP version. ஸோ இப்படி தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே மெத்தட்ங்கிறது கமாண்டு. கமாண்ட் என்னென்ன, ஹெட்டாக இருக்கலாம், சாரி கெட்டாக இருக்கலாம், புட்டு, போஸ்ட், டெலீட், லிங்க், அன்லிங்க், இல்லை ஏதாவது ஒன்றா இருக்கலாம். தென் URLங்கிறது உனக்கு தெரியும், இப்போ www.google.com அப்படிங்கிறது URL, ஸோ அட்ரஸ். and then HTTPயோட வெர்ஷன், இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 1.1, அதே மாதிரி HTTPயோட வெர்ஷன் வந்து நெக்ஸ்ட் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க இந்த மெத்தட்ஸ் ஒன்றுத்துக்கும் என்ன வாட் இஸ் த எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ கெட் அப்படின்னா யூ ஆர் ரெக்வெஸ்ட் டு கெட் எ வெப் பேஜ், ஹெட் மீன்ஸ் டு கெட் த ஹெடர் ஆஃப் த வெப் பேஜ், புட்டுன்னா டு ஸ்டோர் எ வெப் பேஜ், போஸ்ட் மீன்ஸ் டு ஸ்டோர் அண்ட் அப்டேட் த வெப் பேஜ், டெலீட்னா ரிமூவ் எ வெப் பேஜ், லிங்க்னா ரெக்வெஸ்ட் டு கனெக்ட் டூ ரிசோர்ஸஸ், 2 ரிசோர்ஸஸை லிங்க் பண்ணுறது, அன்லிங்க்னா கனெக்டட் லிங்கை எடுத்து விடுறது, தட் இஸ் டிஸ்கனெக்ட் டூ ரிசோர்ஸஸ். ஸோ இதில் நீ என்ன பண்ண போறியோ, சப்போஸ் யூ ஆர் ரெக்வெஸ்டிங் டு கெட் எ வெப் பேஜ்னா அந்த மெத்தட் அந்த இடத்துல கெட்டுன்னு கொடுப்போம். அப்படியே இல்லாமல் எனக்கு ஹெடர் மட்டும் போதும் அப்படின்னா ஹெட்டுன்னு கொடுப்பேன் அந்த மெத்தடுங்கிற இடத்துல. இங்கே கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் இதுதான் மெத்தட், இந்த கெட் அப்படிங்கிறது தான் உனக்கு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் இந்த கெட்டுங்கிற பிளேஸில் தான் நீ என்ன ஆப்ரேஷனை ரெக்வெஸ்ட் பண்ணுறியோ அந்த கரஸ்பாண்டிங் ஆப்ரேஷனை நீ கொடுக்கலாம். அந்த நீங்கள் இருக்க index.html அப்படிங்கிறது தான் உன்னோட URL, திஸ் இஸ் அ URL. and then the HTTP 1.0 அப்படிங்கிறது தான் version of HTTP, இதுதான் HTTPயோட version. So this is about the client side. The similar way about the server ஓட response அப்படின்னு எடுத்துட்டோம்னா, always request கொடுத்த உடனே server respond தான் பண்ணும். So the response will take place in three sections. So what are the 3 sections? First one is HTTP version, another one is status code, and then status phrase. Status code means
a code to indicate whether the client request is successful. அதாவது ஒரு client request கொடுக்குறாங்க, server respond பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம். If suppose if it indicates the successful உனக்கு ரிப்ளை அதை அனுப்பிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் கோடு என்ன பண்ணும், the client வந்து ஓகே அனுப்பிடுச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் கோடு செட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் ஃப்ரேஸ் அப்படின்னா this explain the status code in text form. ஸோ ஸ்டேட்டஸ் கோடு அதோடைய இன்டிமேஷன் அங்கே என்ன இருக்கோ சர்வர் ஒன்று நாட் ரெஸ்பாண்டிங்னு வரும். அப்போ சர்வர் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னா அதுதான் அங்கே என்ன இருக்கும், நாட் ரெஸ்பாண்டிங்கிறதுக்கு ஈக்குவலன்ட் ஒரு ஸ்டேட்டஸ் கோடு இருக்கும். அந்த ஃப்ரேஸை தான் நீ டிஸ்பிளே பண்ணுறப்ப நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டேட்டஸ் ஃப்ரேஸ். ஃப்ரேஸுங்கிறது டெக்ஸ்ட் ஃபார்மில் வரும், கோடுங்கிறது ஒரு நியூமரிக்கலாக இருக்கும். ஸோ அதை நம்மளுக்கு புரியாது. ஸோ நம்மளுக்கு புரியாத ஒன்று எக்ஸ்பிளிசிட்டாக நம்மளுக்கு தெரியறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்டேட்டஸ் ஃப்ரேஸ். ஸோ இந்த 3 செக்ஷனில் தான் சர்வர் வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். So this is about HTTP. So HTTP is to establish a connection between client and server so that we can make interaction. So adukku use பண்ற protocol the hypertext transfer protocol. இதுல client side we are using 3 section, that is the general format, method, URL, HTTP version அப்படிங்கிறது. method இதுல ஏதாவது ஒண்ணா இருக்க முடியும். URLங்கிறது நீ எந்த அட்ரஸை சர்ச் பண்றியோ அந்த அட்ரஸ், then HTTPங்கிறது அப்படி தான் வரும். தென் அதோடைய வெர்ஷன் நீ கொடுத்துருப்ப, எந்த ப்ரோட்டோகாலோட எந்த வெர்ஷனை நீ யூஸ் பண்ணுறியோ அந்த வெர்ஷன் நீ கொடுக்க போகிற. இதே மாதிரி சர்வர் என்ன பண்ணும், ரெஸ்பாண்ட் பண்ணும். அது ரெஸ்பாண்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வெர்ஷன் இருக்கும், ஹெச்டிடிபியோட வெர்ஷன். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் கோட். ஸ்டேட்டஸ் கோடு என்னென்னா அந்த சர்வர் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சுன்னா ஒரு கோடு இருக்கும், பண்ணலை அப்படின்னா ஒரு கோடு இருக்கும். ஸோ அந்த ஒரு கோடை வந்து அது ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் ஃப்ரேஸ் என்ன பண்ணும்னா இட் எக்ஸ்பிளைன் த கோடு. இந்த கோடு என்ன சொல்லுது அப்படிங்கிறது டெக்ஸ்ட் ஃபார்மில் சொல்கிறது தான் நம்ம ஸ்டேட்டஸ் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் HTTP.